யாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2024 வருடத்தோட டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலையும் இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்ப ராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. சரி பகவான் கும்பராசிலையும் அது மீனராசிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இல்லை முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யாருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கறத உருவடைஞ்சிருக்கு. ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் நீச நிலையில இருக்காரு, வக்கரமும் அடைய போறாரு. அப்ப இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சுமாரான பலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதெல்லாம் உண்மைதான். அது கெடுபழன கொடுக்குமா ஜோசியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை, அதை பற்றிலாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா செவ்வாய் ஒரு வித்தியாசமான கிரகம். 2 ராசிக்கு அவர் அதிபதியா இருக்காரு. அந்த 2 ராசிக்குமே அவர் தான் அதிபதி. அந்த 2 ராசிக்கு பாதகாதிபதியும் அவராக தான் இருப்பாரு. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, மேச ராசிக்கு செவ்வாய் அதிபதி, மேசத்துக்கு விருச்சிக 8ஆவது வீடு. அப்ப 8ஆவது வீட்டுக்கு அஷ்டமாதிபதி அவர் தான். நல்ல செய்யக்கூடியதும் அவர் தான், கெட்ட செய்யக்கூடியதும் அவர் தான். அது மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதி அவர் தான். 6ஆவது வீட்டுக்கு பகை நோய் கரண் இதை குறிக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி அவர் தான். அப்ப அந்த இடத்துக்கும் ஆதிபந்தம் கொண்ட அவரு வலுவலக்கிறார், வக்கரமுடைகிறார் அப்படிங்கிறதால நீங்க பெருசா பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்துல அர்த்தாஷ்டம சரி வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னாலும் கூட, சரி இதுக்கு மேல உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியா வக்கரம்லாம் அடைய மாட்டாரு. அவர் தன்னோட கடைசி சுற்று பயணம் அப்படிங்கிறத நேர்கோட்டு பயணம் 5ஆம் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படிங்கிறப்ப ஆஷ்டமத்திலேருந்து அப்படியே படிப்படியா விலக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே சனி ஒரு இடத்துல இருந்து வாட்டி வரைக்கிறார் அப்படின்னா கிளம்பும் போது நற்பலன்களை தான் கொடுப்பாரு. அதனால இந்த டிசம்பர்ல உங்களுக்கு சனியாலையும் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இருந்தாலும் பூமி காரகன் செவ்வாய் அவர் இப்ப சரியில்லாத இடத்துல இருக்காரு. அப்படிங்கும் போது இடம் வாங்கிறது, இடம் விற்கிறது, இடம் தொடர்பான விஷயங்கள், ஒரு புரிய சொத்து இருக்கு, பாட்ட சொத்து முப்பாட்ட சொத்து இருக்கு, ஒரு வழக்குல போய் மாட்டிச்சு, அதை எடுத்து நடத்திட்டு இருக்கேன் போற வர, இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். குடும்பமான வரைக்கும் இந்த காலகட்டத்துல தீர்ப்பு போடுற மாதிரி இருந்தா இழுத்தடிக்கிறது அப்படிங்கிறதா நல்லது. இன்னும் கொஞ்சம் காசு செலவு பண்ணுங்க, ஒரு அப்பீரி போடுங்க. குடும்பமான வரைக்கும் இழுத்து தள்ளிக்கிட்டே போறது அப்படிங்கிறது நல்லது. அது மாதிரி ஒரு பெரிய சொத்து இருக்கு, அதை பாகம் பிரிச்சுக்கிறோம் அண்ணன் தம்பி உள்ள பங்காளிகளுக்குள்ளன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு பாகம் மறுக்கப்படலாம். கடைசியில கொண்டு தள்ளி விட்டுருவாங்க. இல்லைன்னா பின்னாடி இறந்தாரு முன்னாடி இல்லைம்பாங்க, இல்லைன்னா 2 அடி குறைச்சிக்கம்பாங்க. இது மாதிரி நமக்கான அந்த வாய்ப்புகள், நமக்கான அந்த நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல கூட நாம ஏமாற்றப்படலாம். அப்படிங்கிறதுல கவனமா இருக்கணும். பெரிய இடம் வாங்கிறது விற்கிறது எதுவும் இந்த மாசத்துல செஞ்சு வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு இடம் விற்க போறோம் அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபாய் விற்கிற இடத்துல நம்மகிட்ட 8 லட்ச ரூபாய் தான் கேட்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய் போகுதுன்னு நமக்கு தெரியும். குறிச்சுட்டு ஐயோ 2 லட்சம் போச்சேன்னு வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. இடம் வாங்காத இருந்தாலும் ஏதாவது ஒரு வெள்ளங்க சொத்தை உங்க தலையில கட்டிவிடலாம். இல்லைன்னா விலை கம்மியா போற சொத்தை கூடுதல் அப்படின்னு சொல்லி தலையில கட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால குடும்பமான வரைக்கும் பத்திரப்பிரிவுகள் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல வேண்டாம். விவசாயத்துறை சார்ந்து வேலை செய்யக்கூடியவங்களோ ஒரு போர் போடுறது இந்த மாசத்துல வேண்டாம். மண்ணை தோண்டி எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாயோட வக்கரம் அப்படிங்கிறது சொல்லுது. அதே நேரத்துல அவரோட பார்வை அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா சனி மேல விழுவுது, அர்த்தாஷ்டம சனி மேல விழுவுது. அப்படிங்கிறதால கொஞ்சம் நாம இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருங்க. சரி, எதுவும் நன்மை எதுவுமே இல்லையா ஜோசியரை இதே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த மாசம் தொடங்கி
3ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் பெயர்வார். உங்களோட ராசிக்கு சகாயஸ்தானத்துக்கு சுக்கிரன் போறார். அப்படிங்கும் போது வீட்டுல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். மனசுக்கு சந்தோஷமான சம்பவங்கள் அப்படிங்கிறது வீட்டுல நடக்கிறத கண்கூடா பார்க்கலாம். வீட்டை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஒரே பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, வீட்டுல 10 பேர் இருக்கோம், நம்ம பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு மன ரீதியான பிரச்சனை, ஒரு வரன் அமையல, நல்ல காரியமே வீட்டுல நடக்கல. இதே ஒரு எதிர்மறை ஆற்றல்களால நிறைஞ்சு போய் கிடைக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசிக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு மணி நேரம் உட்காந்து பேசினோம்னா எப்படியா இருந்தாலும் அந்த 1 மணி நேரத்துக்குள்ள சண்டையில தான் அந்த பிரச்சனை முடிஞ்சு போகுது. இந்த மாதிரி வீட்டில் குலதெய்வமே வெள்ளியோ அப்படிங்கிற எண்ணவா நிறைய பேருக்கு வந்திருக்கோம். இதுமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா கெட்ட வாரைகளே வந்துடும். ஏன்னா இது நம்ம வீட்டில் ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு பூச்சி போட்டு வீட்டு உள்ள வரும், ஒரு பள்ளி கவுளி சொல்லியிருக்காது. இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் இருந்துருவோம். அது எல்லாமே இதுக்கு மேலே சரியாயிடும். அதாவது இந்த மாதம் தொடங்கி 3ஆம் தேதியிலேயே இது எல்லாமே சரியாயிடும். குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வ பிரார்த்தனை மட்டும் இந்த மாதத்தில் ஒரு நாள் செஞ்சுட்டு வாங்க. அதுமாரி சில பேருக்கு வெளிநாட்டிலேருந்து நல்ல ஆதாயம் தரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது வரும். வெளிநாட்டில் நண்பர்கள் யாராவது போயிருந்திருப்பாங்க, பரமருத்துவலே இருந்திருப்போம், திரும்பி வந்திருக்காது, இப்போ வருவாங்க கொண்டாந்து கொடுப்பாங்க. இல்லை ஒரு தொலைபேசி தகவல் அப்படிங்கிறது வரும். அதுமாரி நீங்களே வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சா கூட ஆனால் சந்தர்ப்பம் அப்படிங்கிறது அமையல. மாமா ஒருத்தர் விசாரிக்கிற நேரம், மச்சா ஒருத்தர், சம்பந்தி ஒருத்தர், யாரோ எடுத்தாருன்னா ஒருத்தர் முருகம் அடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தானாகவே தேடிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. மாதிரி வெளிநாட்டில் தாய்நாடு திரும்ப முடியாத சூழல்ல மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இதுக்கு மேலே தாய்நாடு திரும்பக்கூடிய யோகம், ஆடை ஆபரண சேர்க்கை, பெண்களால் பெருமை, பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இப்படி சகல விதமான சௌபாக்கியங்கள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்கு. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. ராசிக்கு குரு பார்வை இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. எந்த விதமான தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்காது. 7ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்கிரத்திலே இருந்தாலும் அந்த ஆதிபந்தங்கள் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. கூட்டு தொழிலில் நல்ல பணம் வரும். ஒரு தொழில் நடத்திட்டு இருக்க, பெருசா முதலீடு போட ஆள் இல்லை அப்படிங்கிறவங்க கூட யாரோ ஒரு கூட்டாளி இப்போ 10 ரூபா கேஸ் கொடுத்துருந்தா, ஏன் ஆஃபீஸை நிறுத்தி வச்சிருக்கேன், இதை வாங்கி வேலை செய்ய அப்படிம்பீங்க. ஏதாவது ஒரு மின்சார பொருட்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகி போயிருந்திருக்கோம், ஒரு வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகியிருந்திருக்கோம், அவன் பொழுது பார்த்த பணம் இல்லாமல் போட்டு வச்சிருந்திருப்போம். இந்த மாதிரி நின்று போன விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடக்கும். சில பேர் வீடு கட்டி இருந்திருக்கலாம், பாட்டியில் நின்றுருக்கோம், ஒரு லோன் போட்டு அது வரலை, ஒருத்தர் மனம் தரணும் வரலை, ஒரு இடம் விற்றா அது இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை. இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும். அந்த ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது இப்போ நடக்காட்டியோ ஒரு 10 ரூபா பணம் அப்படிங்கிறத கூடுதலாக கேட்டு வாங்கி வேலையில் நிற்கலாம். பாதியில் நின்ன பறிகள் எல்லாத்தையும் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். பயப்பட வேண்டாம். தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு, செவ்வாய்க்கிழமை ராய்கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றிட்டு, சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீரற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் அப்படிங்கிறது செஞ்சுட்டு வாங்க. இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்கும்.